அதிரசம்னாலே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாம ராகி மாவில் எப்படி அதிரசம் செய்யலான்னு பார்த்துடலாம். 1 கப்பு சர்க்கரை கூட 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதை இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எள்ளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கப்பு ராகி மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கவர் இல்லைன்னா வாழை இலையில லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதிரசம் தட்டுறது போலவே நல்லா தட்டிட்டு சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடுங்க. மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுங்க. அதுவாக எழுந்து மேலே வந்ததும் திருப்பி போட்டுட்டு லைட்டாக எண்ணெயில் ப்ரஷ் பண்ணி கொடுங்க. அழகா பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை வடிச்சிடுங்க. அவ்வளோதான், நல்ல சுவையான ஆரோக்கியமான ராகி மாவில் அதிரசம் சூப்பராக ரெடியாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.